ஆரோக்கிய பிரபு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நேற்று சண்முகம் அவர்கள் பேசியிருந்தாங்க, அதனால் தொடர்ச்சியாக பல்வேறு நகர்வுகள் இருக்கிறத பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்ப இந்த மதசார்பற்ற கூட்டணி இது சம்பந்தமா பேசணும். இது ஒட்டுமொத்த கூட்டணி பத்தியும் நான் பேச விருப்பப்படுறேன் ஒரு சில மணித்துளிகள்ல. அதாவது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி, இப்படி ரெண்டாவது பிரிச்சுக்கலாம். தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில பாத்தீங்கன்னா இதே காங்கிரஸ், விசிகா, தோழமை கட்சிகள் எல்லாமே இருக்காங்க. எல்லாமே உள்ள ஒரு புகைச்சலோட இருக்காங்க. அது பவர் ஷேரிங்கா இருக்கட்டும், சீட் ஷேரிங்கா இருக்கட்டும், அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. ஒரு புகைச்சல் இருந்தது. அதை தாண்டி அவங்க ஒரு கூட்டணியா அதை மெயின்டைன் பண்றாங்க, மதசார்பற்ற கூட்டணி என்ற பேர்ல. ஏன்னாக்கா ஒரு கொள்கையின் அடிப்படையில. இப்ப இதே நிலைமை இந்த 26வது தேர்தலுக்கு அப்புறம் பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அது கொண்டு வருது. என்னன்னாக்கா காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாவே நாங்க இதுக்கு அப்புறம் வர தேர்தலே அவங்க கூட சேர்ந்துக்கிறோம்னு சொல்லி காங்கிரஸ் போனது. அடுத்து பாத்தீங்கன்னா மதிமுக இது நாங்க திமுகவோட சின்னத்துல போட்டிட்டது ஒரு துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் விசிகா, ஐயுஎம்எல் ரெண்டு பேருமே அந்த இடத்துல போயிட்டு ஒரு அமைச்சரவையை பங்கு பெற்றது. அப்புறம் நேற்று சண்முகம் ஐயா சொன்ன இந்த மதசார்பற்ற கூட்டணியே இல்ல அப்படின்ற ஒரு கருத்து சொன்னது. இப்ப இதெல்லாம் வச்சு நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு தெளிவா தெரியும். ஒரு கட்சிக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட எடுத்தல் அப்படின்னு இந்த கூட்டணி கிட்ட இருக்க அந்த கூட்டணி எதுவா இருந்தாலும் அந்த முடிவெடுத்தல் என்பது தனித்துவமானது. அது அவங்களுடைய உரிமை. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது அவங்களோட உரிமையை விட்டு கொடுக்கவும் கூடாது. ஆனா பிரச்சனை எங்க வருது, எங்க கேள்வி வருது அப்படின்னா, இதே தனித்துவமானது, இதே இதை நீங்க தேர்தலுக்கு முன்னாடி எடுத்திருக்கணும். இன்னைக்கு சிபிஐ தோழமை கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, நாங்க எடுத்தது ஆளுநர் ஆட்சி உள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக வெளியில இருந்து ஆதரவு தரோம். அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனா இது அடுத்தடுத்து நகர்ந்துட்டே வருது. நீங்க தொடக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த 107 எம்எல்ஏக்களை தாவேக்கா வச்சுட்டு அந்த ஒரு வார காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒன் பை ஒன்னா போவாங்க. ஃபர்ஸ்ட் போய் சேர்ந்தது காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாவே போயிடுச்சு. இப்ப அதற்கான விமர்சனம் நம்ம கொடுப்போம். அதுக்கு அடுத்து பார்த்த தோழமை கட்சிகள், விசிகாவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லி போனவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னா உள்ள போயிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விசிகா உள்ள போனதுக்கு அப்புறம் வெளியில இருந்து ஆதரவுன்னு தான் சொன்னது. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அமைச்சரவையில பங்கு எடுத்தாங்க. ஐயுஎம்எல் சேம். அதே மாதிரி இப்ப சிபிஐ இதே மாதிரி ஐ மீன் தோழமை கட்சிகள் இதே ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி, மதசார்பற்ற கூட்டணியே இல்ல அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்காங்க. இங்கதான் இந்த பிரச்சனை வருது. இன்னைக்கு இதே தோழமை கட்சிகள் வெளியில இருந்து ஆதரவோட நிறுத்தி இருந்தா அவங்க இன்னைக்கு ஆளும் தாவேக அரசோட பண்ற தப்புகளை மிக எளிமையா எதிர்த்து நிக்க முடியும். இன்னைக்கு விசிகா தோழர் சொல்லியிருந்தாரு. அப்ப அதே மாதிரி விசிகா பண்ற தப்ப இன்னைக்கு ஐ மீன் தாவேக பண்ற தப்ப இன்னைக்கு விசிகா எதிர்க்க முடியுமான்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா அவங்க அரசாங்கத்துல பங்கெடுத்திருக்காங்க. இல்ல சார், இப்ப நம்ம பார்க்கணும். இது ஆரோக்கிய பிரபு, இது இப்ப நீங்க சொல்றதெல்லாம் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ், பிரச்சனைகளை நீங்க சொல்றீங்க. ஆனா நம்ம என்ன இங்க கேள்வி வருது அப்படின்னா, இப்ப திமுகவுடைய ஸ்டாண்ட் என்ன? அவங்க இப்ப ரஜினி அவர்கள் சொல்றாங்க, நாங்க தனித்தெல்லாம் விடப்படலைங்க, நாங்களே தனியா நிக்கிறோம் அப்படின்னா, அதனாலதான் பிகினிங்லேயே நான் என்ன சொன்னேன்னா, 2 விதமான பார்வைகள் அதுல இருக்கு. ஒன்னு தனித்து விடப்படுது அப்படின்னு சொல்றேன். ஏன்னா கூட்டணி கட்சி எல்லாம் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, தனித்து விடப்பட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு பார்வை இருக்கு, இல்லை எங்களுக்கு யாருமே வேண்டாம், நாங்களே தனிச்சு நிற்போம். அம்மையார் கனிமொழி சொன்னது போல நாங்கள் தனிச்சு கூட்டணியை பற்றி ரீதிங்க் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதனால் நாங்களே தனியாக நிற்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இந்த பார்வையை தான் கேட்குறேன். அதனுடைய ஒரு முன்னோட்டமாக தான் திரு சண்முகம் சொல்கிறாரா மதச்சார்பற்ற கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறாரான்னு புரிஞ்சுக்க வேண்டியது. அதை தான் நான் புரிஞ்சுக்க விரும்புகிறேன். கண்டிப்பா இப்ப திமுக இந்த இடத்துல பொலிட்டிக்கலா வெளியில இருந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, கண்டிப்பா தனித்துதான் விடப்பட்டு இருக்கிறது. பாக்குற பொழுது பாத்தீங்கன்னா அதான் இன்னைக்கு எந்த ஒரு கட்சி இது 75 கால வரலாறு கொண்ட கட்சி. அது இப்ப அந்த கட்சி இத்தனை தொடக்கத்துல அது ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வரும்பொழுது தனியா தான் நின்று திமுக வெற்றி பெற்றது. அதன் பிறகுதான் அதனுடைய பல தோழமை கட்சிகள் எல்லாமே கூட்டணி சேர்ந்து இன்னைக்கு 2026ல 23 கட்சிகள் தன்னோட இருக்கிற அளவுக்கு அது நின்னது. அதே மாதிரி இன்னைக்கு திமுக கண்டிப்பா ஒரு பல பரீட்சை
எடுக்க வேண்டும். அதாவது என்ன எடுக்கணும் அப்படின்னாக்கா, இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கா அப்படின்னா கண்டிப்பா ஆமா தனித்து விடப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதனோட பலத்தை அது தனிச்சையாக நிரூபிக்க வேண்டிய ஒரு தருணம், ஒரு காலகட்டத்திற்கு அது வந்திருக்கு அப்படின்றதுதான் நான் பாக்குறேன். இன்னைக்கு திமுகவோட கேடர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு விருப்பப்படுறதும் வந்து தன்னிச்சையாக திமுக இன்னைக்கு நின்று எவ்வளவு பெரிய ஓட் பேங்க் அது வச்சிருக்கு. அந்த பேங்க் அவங்க காமிக்கிற அப்புறம் தான் வந்து அவங்க திமுகவோட நிலைப்பாடு, திமுகவோட தன்னோட அந்த நிலையை இந்த தமிழ்நாட்டுல தக்க வச்சுக்கும் அப்படின்றதுதான் வந்து நான் கூற வரும் கருத்து. ஓகே ஓகே பேசும். இப்ப இந்த 2 கட்சி இப்ப எல்லாம் 2 பேருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஐயா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னாக்கா, ஒரு கொள்கை தேர்தலுக்காக நாங்க இல்ல சிபிஐ மற்ற ஒரு மக்களுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல நான் என்ன ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு கொள்கையின் அடிப்படையில நீங்க இருக்கீங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு ஆளுநருக்காக தான் வந்து நாங்க வந்து அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னாக்கா, நாளையே உங்களோட தேர்தல் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகுது. இன்னைக்கு ஐயா இன்னொருத்தர் கேட்ட மாதிரி, இப்ப உங்களால இம்மீடியட்டா வந்து அடுத்துன்னு வர தேர்தல்ல உங்களால இந்த சைடு வந்து நிக்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது, ஒண்ணு நீங்க தாவேக்காவோட பயணிக்கணும். இல்லைன்னாக்கா அந்த அடுத்து வர தேர்தல்ல நீங்க தனியா தான் நின்னு ஆகணும். வேற வழி கிடையாது. இப்ப இதே நீங்க திமுக வந்தீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும். உங்களுடைய கொள்கை மேலேயே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். இப்ப நீங்க இத நல்லா இன்னொரு சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா, டிவிக்கே வந்து இதை எப்படி பிளே பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேக்குறீங்க இல்லைங்களா, இது வந்து அவங்களே போறாங்களா அப்படின்றது. இதுல வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து அவங்க சைடு போறது வந்து டிவிக்கே இல்ல டிவிக்கே பேக்கப் பண்ற பிஜேபி. நான் வந்து அதை ஏன் சொல்றேன்றதை பிறகு சொல்றேன். டிவிக்கே பேக்கப் பண்ற பிஜேபி பண்ற வேலையா? ஏன்னாக்கா இன்னைக்கு நீங்க இந்த ஒரு முடிவு எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு கட்சியா நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அவங்க யாருமே வந்து எடுத்த உடனே நான் வந்து தாவேக்கு கொடுக்குற ஆதரவு அப்படின்னு சொல்லல. படிப்படியா தான் பண்ணாங்க. நீங்க விசிகேவை பாருங்க, அடுத்து வந்த ஐஎம்எல் பாருங்க, எல்லாருமே படிப்படியா முதல்ல நாங்க வெளியில இருந்து ஆதரவு, அதுக்கப்புறமா போறோம். இப்ப இன்னைக்கு சிபிஐ வந்து நேற்று வரைக்கும் வந்து வெளியில இருந்து ஆதரவு சொன்னேன். இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த மதசார்பற்ற அந்த கூட்டணியே இல்லைன்னா நாளைக்கு என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்றதுதான் வந்து மிகப்பெரிய கேள்வி. அவங்க கண்டிப்பா இந்த இடைத்தேர்தல்ல இங்க வந்தாக்கா ரைட் பிரபு, இல்ல இங்க என்ன கேள்வி வருது அப்படின்னா, தேர்தலை மையப்படுத்தி நடத்தக்கூடிய கட்சிகளுக்கு இந்த கேள்விகள் பொருந்தும். இடதுசாரி இயக்கங்கள் தேர்தலை மையப்படுத்தி இல்லாமல் இல்ல அவங்க இல்ல இல்ல கரெக்ட். இவங்க அப்படி சொல்ல எந்த எல்லாமே வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப வந்து இடதுசாரிகள் பாத்தீங்கன்னாக்கா தேர்தலை மையப்படுத்தி கிடையாது, கருத்தியலை மையப்படுத்தி தான்ன்றது வந்து நான் ஏத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு எடுத்து இருக்க முடிவு வந்து அப்படி இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு சரி நீங்க ஆளுநர் ஆட்சி வந்து இதுவா இருந்தா 145 பேர் இன்னைக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நீங்க வெளியே வந்திருக்கலாம்ல. இன்னைக்கு அவங்க வெளியே வந்தாலும் இன்னைக்கு ஆட்சி கவிழ போறது கிடையாது. ஏன்னா அவங்களோட 6 மாசம் நீங்க சொன்ன மாதிரி 6 மாசம் வரைக்கும் இப்ப அது கவிழ போறது கிடையாது. இப்ப நீங்க வெளியே வராம நீங்க எதை தாவேக்கா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தவறெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க எந்த மாதிரி எதிர்ப்பீங்க? 1-2 ஆதரிக்கிறேன், 1-2 இப்ப வந்து ஜோசியரை அப்பாயிண்ட் பண்ணதுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு சொன்னீங்க. ஓகே, அதை தாண்டி வேற எதுவுமே இல்லையா? இன்னைக்கு கரண்ட் கட் ஆகுறது இருக்கு, திருப்பரங்குன்றம் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க எடுத்திருக்க முடிவுல வந்து இன்னைக்கு சிபிஐ எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கோம்? இல்ல வெளியில இருந்து ஆதரவுனா எந்த மாதிரியான எத்தனை காலம் நீங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பீங்க? இப்ப வெளியில இருந்து வர்றீங்க அப்படின்னா அடுத்த தேர்தல்ல நான் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல தாவேக்காவோட போவீங்களா? இது மிகப்பெரிய கேள்வி வருது இல்லைங்களா? இப்ப அவங்களோட நிலைப்பாடு கொள்கை ரீதியாவே இருந்தாலும் செயல்பாடுல எங்க வருதுன்றதுதான். எல்லா கட்சிக்கும் ஒரு கொள்கை ரீதி இருக்கு, எல்லாமே இருக்கு. இன்னைக்கு செயல்பாடுல அவங்க எங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நடுவுல தானே நிக்கிறாங்க. இன்னைக்கு ஏன்னா படிப்படியா அவங்க நகர்ந்துட்டு போறாங்க அப்படின்றதுதான் சொல்றேன். இப்ப வந்து இது வரைக்கும் கண்டிப்பாக இது வரைக்கும் நடந்த எல்லாமே வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுல வந்து இன்னொரு பார்வையும் வந்து மிஸ் ஆகுது அப்படின்றது இடதுசாரியை மட்டும் நம்ம பார்க்க கூடாது, இன்னொரு பக்கமும் வந்து நம்ம பார்க்கணும். அதாவது என்னன்னாக்கா டிவிக்கே பேக்கப் பண்ற அந்த கேம் பிளே. இன்னைக்கு திமுக நீங்க பாத்தீங்கன்னாக்கா திமுக வந்து 2 இது, ஒண்ணு வந்து சிறுபான்மையினருக்குரிய ஒரு கட்சி அப்படின்னு ஒரு இது இருக்கு, இன்னொன்னு வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கான ஒரு கட்சி அப்படின்னு இருக்கு. இந்த 2மே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஓட் பேங்க் வச்சிருந்தா பிற்படுத்தப்பட்டவர்னு பாத்தீங்கன்னாக்கா விசிகா. அந்த விசிகா வந்து பிரிச்சுட்டு வந்து அவங்க இதுல நிக்கணும்ன்றதுக்காக ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு. அதே மாதிரி சிறுபான்மையினர் பாத்தீங்கன்னாக்கா ஐஎம்எல் அவங்களுக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு. இன்னும் வந்து திமுகவோட இருக்கிற இன்னொரு வந்து ஒரு கொள்கை ரீதியா வந்து பாத்தீங்கன்னாக்கா தோழமை கட்சிகள், அதாவது இடதுசாரிகள், இப்ப அவங்களும் வந்து இந்த இடத்துல வந்து வெளியில இருந்து ஆதரவு தரோம் அப்படின்றது. இப்ப அவங்களுக்கு வந்து தாவேக்கா ஒரு அமைச்சர் பதவி இப்ப வந்து கொடுத்தாங்க, கொடுக்கல, நாங்க வாங்கல அப்படின்றத விட இது இன்னும் ஃபர்தரா போறதுக்கு வந்து கண்டிப்பா அவங்க முயற்சி எடுக்க
மாட்டாங்க அப்படின்றது வந்து கேள்விக்குறி தானே. இன்னைக்கு ஏன் அவங்க முயற்சி எடுக்க மாட்டாங்களா? சரி. இப்ப இன்னைக்கு திமுகவோட திமுக நீங்க சொன்னீங்கன்னா இந்த மூன்றுமே இருக்கும். ஒண்ணு இடதுசாரி சம்பந்தப்பட்ட எல்லாருமே, இன்னொன்னு வந்து சிறுபான்மையர், இன்னொன்னு வந்து பட்டியலினத்தை இது எல்லாமே வந்து இது எல்லாத்துக்குரிய ரெப்ரசன்டேஷன் இல்ல பட்டியலினத்தை சேர்ந்த சொல்றீங்க. இது. அதுதான் சொல்றீங்கன்னு எனக்கு ஆமா. புரிஞ்சுக்கிறேன். இது எல்லாத்துக்குரிய இது வந்து இன்னைக்கு டிவிக்கோட பிரிச்சுட்டு போயிருக்காங்கன்னு நான் சொல்றேன். இன்னொரு பார்வை பாத்தீங்கன்னா இவங்களா போலன்னு. இப்ப அதிமுக போனா அதுக்கு வந்து குதிரை பேரன்னு சொல்றோம். இன்னைக்கு இவங்க போனதுக்கு வந்து நம்ம இங்க வந்து டிஸ்கஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதை தாண்டி வந்து மிகப்பெரிய ஒரு கேம் பிளே இல்ல ஒரு பிளான் வந்து பின்னாடி இருக்காதா அப்படின்றது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லையா?